Pack Pan Packs எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உதய். வெல்கம் டு தி ஷோ பிக் பாஸ் தக் லைஃப். சார் வெல்கம் டு பிக் பாஸ் வித் ஃபேட் மேன் அட் ஃபேட் மேன் தக் லைஃப் ஜெய் சுல்தான். சூப்பர். ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணது வந்துட்டு பெரிய விஷயம் இல்ல. இன்னைக்கு எபிசோட நம்ம 50 நிமிஷம் கடந்து கொண்டு போறதெல்லாம் நம்மளோட மொத்த திறமையும் இருக்கு. ஸோ நீ கத்துக்கிட்ட மொத்தத்தை இறங்கி ஆகணும். இந்த இடத்துலதான் வித்யாபதி ஐடியா எனக்கு வருது. வி ப்ளீட் கில்ட்டி சார். எங்களுக்கு கண்டென்ட் இல்ல. 2 மினிட்ஸ் நீங்களும் ஒரு 2 மினிட்ஸ் எங்களை பார்த்துட்டு போய் படுத்து தூங்கிடுங்க. இந்த வரலாறு படைத்த ஷோவை தகராறா தொடர்ந்து போய். ஆனா ஒண்ணுடா, இது வரைக்கும் இல்லாதது என்ன தெரியுமா? இந்த சீசன்ல ஒரு குவிஸ் காம்படிஷன் ஒரு ப்ரொமோஷன ஒரு மொத்த ப்ரொமோஷனை டாஸ்கா வச்சு ஒரு டாஸ்க் பண்ணாங்க பாரு. அது வேற லெவல். வழக்கமா வெள்ளிக்கிழமை தானே வரும், என்ன இன்னைக்கே வந்துருச்சு. நானும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா தான் பார்த்தேன். பட் அவங்களுக்கு டைம் பத்தல. வழக்கமா வெள்ளிக்கிழமை தான் வரும். ஆனா இந்த தடவை ஏன் வந்துச்சு தெரியுமா? வழக்கமா வர வெள்ளிக்கிழமை ஏன் சீக்கிரமா வரல அவங்களே எதிர்பார்த்து. இன்னொன்னு சார், நேத்து ஒரு கமெண்ட் ரொம்ப என்ன ஹார்ட்டை டச் பண்ண ஒரு கமெண்ட். நீங்க 2 பேரும் பார்க்க உண்மையிலே பாவமா இருக்கு. அவங்களே நீங்க 40 நிமிஷம் தான் ஷோ பண்ணிருக்காங்க, நீங்க 1 மணி நேரம் தாண்டி என்ன பேசுறீங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. கஷ்டம் தெரிஞ்சா சரி. அதாவது எங்க ஷோடைய பிரதான மந்த்ராவே இதுதான். ஒண்ணுமில்லாத ஷோ 1 hour, அத பேசுவோம் நாங்க 1.5 மணி நேரம் பாரு. ஓகே, அப்படி இப்படின்னு சுத்தி 2 நிமிஷம் தான் இருக்கு. டேய், நீ இப்படி டைம் கிளாக் எல்லாம் பார்த்தனா எல்லாம் மூச்சு கட்டு தப்பு கட்ட முடியாதுடா. எப்பா பாரு, நான் இன்னைக்கு ஷோல இவ வேற சீக்கிரம் போக டைம் ஆகுது திடீர்னு போறாங்க. ஏய், இது அடக்குமாடி, நான் என்ன பேசுவேன் எது பேசுவேன், என்ன தம்பி என்ன ஒரே பதட்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்னைக்கு ஒரு ப்ளூப்பர் மாதிரியான மெத்தடாலஜில இன்னைக்கு ஷோ போலாம். சரியா? இந்த வாரம் யார் யாரெல்லாம் எதுக்கு அழுகுறாங்க, ஏன் அழுகுறாங்க, அது அழுகிறதே ஸ்கோரிங்கா வச்சுக்கிட்டு முதல்ல கனி, முதல்ல இல்ல சாண்ட்ரா, அப்புறம் கனி, அப்புறம் அது யாரு பார்வதி, அதுக்கப்புறம் திவ்யா, அதுக்கப்புறம் டேய் என்ன கருமாந்திரத்துக்கு இந்த வார்த்தை எதுக்கு அழுதாங்க தெரியல. ஆனா எல்லாரோட அழுகையிலையும் சான்ஸே இல்ல. ஆடியன்ஸ் விட்டீங்க சார். நம்ம ஆடியன்ஸ் இந்த 4 நாளா எல்லாம் ஷோ பார்த்து அழுகிற ஆடியன்ஸ் என்ன அப்பா. சரி, நான் உடனே கேக்குறேன், இந்த ஸ்டார்டிங்ல ஒரு சீக்வன்ஸ் ஒன்று நடந்துச்சுல, அது தெரியும். அது ஆக்சுவலா நேத்து நைட் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, நீங்களும் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படி அடுத்தவங்க நைட் ஆனா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லி வெரி குட் பாய். நான் உன்ன மாதிரி ஷோலாம் இல்ல, பிபி பிளஸ் வரைக்கும் பாத்துட்டு படுப்பேன். நான் தான் சார் ஷோ பார்க்கலனாலும் பேட் பாய், ஷோ பார்த்தாலும் பேடு பாய். இல்ல சார், ஒண்ணும் இல்ல, நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். ஆடியன்ஸ் அதுல ஏதாவது ஆட் பண்ணணும், இல்ல ஏதாவது நான் தப்பா சொல்றேன்னா கரெக்ட் பண்ணுங்க. நான் பார்த்த வீடியோ என்னன்னா, நைட் இவங்க எல்லாருமே அந்த முன்னாடி நாள் சாண்ட்ரா கொண்டாச்சு, சாண்ட்ரா வெளியே போய் படுத்தாங்க இல்லையா, அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் பேசிட்டு ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பெட் எடுத்துட்டு போய் சபரி, விக்ரம், கனி, சுபிக்ஷா எல்லாருமே வெளியே, அரோரா எல்லாருமே வெளியே பெட் போட்டு படுப்பாங்க. அப்படி படுத்து இவங்க 1.5 மணி நேரத்துக்கு ஏதோ சும்மா பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது டாக் நைட்டு 1.5 மணிக்கு நாய் குலைச்சுது அந்த வீட்டுல. ஐயோ, சாண்ட்ரா கோச்சிக்கிட்டு மறுபடியும் பெட்டுக்கு வந்திருப்பாங்களே அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா விஷயம் அது இல்ல. நாய் குலைச்சது பார்வதியும் கமருதனாலையும். இவங்க எல்லாரும் நான் பெட்ஷீட் மூஞ்ச மறைச்சதால நாய் குலைச்சதான்னு சுபிக்ஷா கேட்க, சபரி நாங்க பேசினதாலயா, நாங்க தூங்கினதாலயா, ராத்திரி 1.5 மணிக்கு தூங்கலாமே, முடிச்சிட்டு இருக்கிறதால கத்துதான் இப்படி கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருந்தாங்க. ஆனா மிரர்ல கிளார்ல அது ஏதோ தெரிஞ்சு அதை ரவுண்ட் பண்ணி அதை ஜூம் எல்லாம் பண்ணாங்க. பட் கிளாரிட்டி தெரியல, நைட் விஷனுங்கிறதால ஏதோ ஒண்ணு நடந்தது. அதுக்கப்புறம் 2 பேர் வந்தாங்க. அதோட விளைவு காலையில உட்காந்து தனியா பார்வதி அழுதாங்க. அதுக்கப்புறம் இவர் போயிட்டு கட்டிக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, வெளியே வந்தாலும் நான் கட்டிக்கிறேன், உங்க அம்மா கிட்ட சொல்லி பேச சொல்லு அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டாங்க. பார்வதி இந்த வீட்டோட அனுப்பிச்சிருங்க, நான் போயிடுறேன் வீட்டுக்கு, என்னால முடியல அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. சோ எது அதுக்கப்புறம் ட்ரிம் ஆச்சுன்னு தெரியல. ஒருவேளை கூப்பிட்டு ஏதாவது பிக் பாஸ் வார்னிங் கொடுத்தாரா என்னன்னு தெரியல. பட் நைட்டு இவங்களாலதான் டாக் குலைச்சதுன்னு சொல்லிட்டு நிறைய தியரிஸ் பார்த்தேன். நான் பார்த்த வீடியோலாம் அப்படிதான் இருந்தது. ஸோ இஃப் ஐ எம் ராங், கரெக்ட் மீ மக்களே. உங்களோட கருத்துக்களையும் நீங்க போடுங்க. இதான் சார், இதுதான் அந்த காவியம். மிட் நைட் நாய் குலைச்சதாம் சார். வெயிட், வார்னிங்கா பார்வன் கமருதீன் பாத்ரூம். ரைட்டு சார், அப்ப அதுதான் வார்னிங்கா பார்வன் கமருதீன் பாத்ரூம்லயா? அந்த கிளாரு அவங்க அந்த பக்கம் போனது, அந்த கண்ணாடி கிளாரு அங்க ஏதோ நடந்திருக்கு. உதய் இஸ் கரெக்ட், போத் ஆர் கமிங் ஃப்ரம் பாத்ரூம். எஸ்.
சோ திஸ் இஸ் ஹைலி இப்- இதுக்கு மேலே ஏண்டா விட்டாங்கன்னா உன்னைய வந்து இந்த ஷோவை ஒழுங்கா பாடுறானா நாட்டாமையில வர சின்ன பையன் மாதிரி எரடா பாத்துக்கன்னு அந்த அந்த அங்கிள் அக்கா இந்த ஆண்டியோட பாத்ரூம் போன டேய் எவ- சார் இப்பயும் நான் ஒத்துக்கிறேன் மக்களே, நான் லைவ் எல்லாம் பார்க்கல. இந்த மாதிரி வீடியோ வந்துட்டு லைவ் பார்க்க முடியல. ட்விட்டர்ல போய் என்னென்னலாம் ட்ரெண்ட் ஆகுதுன்னு பார்த்தேன். அப்ப நேத்து இந்த வீடியோ நிறைய வந்துட்டு இருந்தது. முன்னாடி வந்துட்டு அந்த வினோத் வந்து படையப்பா ரீக்ரியேட் பண்ணி கால் போட்டார்ல, அதுக்கப்புறம் இந்த வீடியோ அதிகமா வைரல் ஆச்சு. சோ இந்த வீடியோ பார்க்கும்போது ரவுண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது அதை தெரிஞ்சுக்கிட்டேன். பட் உதய் கரெக்ட் இப்ப இருக்குன்னு பார்க்கும்போது இதுல எவ்வளவு யாரு சந்தோஷம். தப்புன்னு நினைக்கிற? சேனல் தான் என்ன சார், எத்தனை வாங்கி கொடுப்பாங்க? என்ன சேனல் தப்பு? இப்ப இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. பாத்ரூம்ல போய் 2 பேர் தனியா பேசுறாங்க. ஒரு சம்திங் ஹஸ் ஹேப்பன். நாய் குலைக்கிறது ஒரு சொல்யூஷனா? ராத்திரி கதவை தொட்டு ஒருத்தர் வெளியே அனுப்புறது இல்ல. சனிக்கிழமை வந்தா வெளியே அனுப்ப மாட்டாங்க. இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. ஆனா திருப்பி வார்னிங் கொடுத்து வார்னிங் கூட கொடுக்கல சார். போன வாரம் கொஞ்சம் உட்கார வச்சிருக்காங்க 2 பேரும் ஓரமா. ஐயோ 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 எப்படி அதுதான் ஏண்டா பண்ற தப்பெல்லாம் பிக் பாஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டு உங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்ததாடா மைக்கை எடுத்து வச்சு பேசுனாங்க, மறைச்சு வச்சு பேசுனாங்க, ஒளிச்சு வச்சு பேசுனாங்க. எங்க எதிர்க்கவே பேசு, எங்க பேசு அப்படின்னா சரி பையன் பாஞ்சுட்டான், என்ன பண்றது? கண்டென்ட் அப்படி வேற இல்ல சார். அந்த வர பொண்ணு நான் ஒண்ணு நோட் பண்றேன். நீங்க என்ன பண்றீங்க? இப்பெல்லாம் ரீசெண்டா நீங்க சேனல் எதுவும் பேச மாட்டீங்க. என் வாய வாடகை எடுத்து பேச வச்சிடுறீங்க. இது யோசிச்சு பாரு என்ன ஆயிருக்கு தெரியுமா? பையன் மொத்தமா எஸ் ஆகலான்ட்டு போய் சொல்லியிருப்பான், உள்ள செருப்பு அவரு எடுத்து பரவாயில்ல சார். நான் இதை சொன்னா பாரு ஹேட்டர்னுவாங்க. பட் பார்வதி இன்ஃபேக்ட் செட் தோஸ் வேர்ட்ஸ். ஐ கான்ட் கண்ட்ரோல் மை ஃபீலிங்ஸ்ங்கிற வார்த்தையை சொன்னாங்க. இப்ப கமெண்ட்ல கூட ஒருத்தர் போட்டிருந்தாரு. ஐ கான்ட் கண்ட்ரோல் மை இதுல ஃபீலிங்ஸ் சொல்லியே என்ன சொன்னாங்க. என்ன என்ன ஆயிருக்கும்ன்றது சொல்றேன். அடுத்த வாரம் ஒரு குடும்பம் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது ஓகே. இவங்க குடும்பமா இருந்ததுன்னா என்னவா இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருப்பா. ஐயோ மம்மி மம்மி சிவானி மம்மி ஒவ்வொருத்தர மயில்ல வந்திருக்கோம், லாஸ்ட்லியா வீடு ஒருத்தர மயில்ல வந்திருக்கோம். அப்புறம் ஐயோ ரவீனாவோட எங்க அப்பா யுஎஸ் வந்து அத்தை. இப்படி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது ஒன்னும் புரியலையே அப்படின்ட்டு இப்போதைக்கு இது வந்து இந்த சீனை எப்படியாவது ஒப்பேத்தணும் அப்படின்றதுக்காக நேத்து பேசி அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்லியிருப்பா, ஏய் என்ன இதெல்லாம் சீரியஸா நினைச்சிருக்கியா, நம்ம கான்செப்ட் படி தானே போனோம், அப்படித்தானே ஆரம்பத்துல இருந்து மைக் இல்லாதப்ப பேசியிருந்தோம், ஏன்னா மைக் வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் பேசுற அப்படின்னு பேசி திடீர்னு இந்த பொண்ணு ஏய் கல்யாணம் இல்லையான்னு காலையில உட்கார்ந்து அந்த பொண்ணு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இவன் என்ன கல்யாணம் இல்லைன்றான், சரி நீ கல்யாணம் பண்ணு பண்ணாத அது வேற பிரச்சனை, இப்ப எங்க அம்மா வருவாங்களேடா அதுக்கு என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்க, விடுமா அத்தை வந்தா நான் பாத்துக்கிறேன் அத்தை அவன் சொல்ல